ஒரு நாள் ஒரு சிவன் கோயிலை தேடி ஒரு பக்தன் வேகமாக ஓடி வந்துட்டு இருந்தாராம். அதே நேரம் சிவன் பார்வதி தேவி இருக்கிற இடத்துக்கு வந்து கைலாயத்துக்கு போகலாம் வா அப்படின்னு சொல்லி பார்வதி தேவியை பார்த்து கூப்பிட்டாராம். தன்னோட கணவர் கூப்பிட்டதும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்ன பார்வதி உடனே சிவனோட கிளம்புறதுக்கு தயாரானாங்க. எதேச்சையா அந்த பக்தன் ஓடி வரதை பார்த்த பார்வதி தேவி கிளம்ப கொஞ்சம் தயங்கினாங்களாம். பார்வதி தேவி தன்னோட வராமல் தயங்கி நிற்கிறத பார்த்த சிவன் ஏன் என்னாச்சு, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாராம். உடனே பார்வதி தேவி அதோ பாருங்கள், ஒரு பக்தன் ஏதோ வேண்டுதலுக்காக நம்மை நோக்கி ஓடி வந்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்வதி தேவி சொன்னாங்களாம். உடனே சிவன் சட்டன கிளம்பு அப்படின்னு சொன்னாராம். உடனே பார்வதி பக்தனோட வேண்டுதலை கேட்காமல் போவது நியாயமா அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு சிவன் அந்த பக்தனோட குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, எப்படியாவது காப்பாற்றுப்பா அப்படின்னு வேண்டுறதுக்காக தான் ஓடி வர்றான், ஆனால் அந்த குழந்தை பூரணமாக சரியாயிருக்கும் அப்படின்னு சொன்னாராம். உடனே பார்வதி இந்த வேண்டுதலை உங்ககிட்ட அந்த பக்தன் கேட்கவே இல்லையே, நீங்களும் குழந்தைக்கு குணமாகட்டும் அப்படின்னு அருள் புரியவும் இல்லை, பின்ன எப்படி அந்த குழந்தைக்கு குணமாச்சு அப்படின்னு பார்வதி தேவி சந்தேகத்தோடே கேட்டாங்களாம். உடனே சிவன் அந்த பக்தன் வரும் வழியில் ஒரு அம்மா அவர்கிட்ட ஐயா என்னோட கை குழந்தை 2 நாளாக பட்னியாக இருக்கு ஐயா அப்படின்னு புலம்புனாங்களாம். அவளால் முடியலைங்கிறத புரிஞ்சுக்கிட்டதும் அவரால் முடிஞ்ச தர்மத்தை செஞ்சுட்டு தான் அவர் இங்கே ஓடி வந்துட்டுருக்கான், அதனால தான் என்கிட்ட அவன் வேண்டுதலை கேட்குறதுக்கு முன்னாடியே அவனோட குழந்தைய தர்ம தேவதையே காப்பாற்றிட்டாங்க அப்படின்னு சிவன் பார்வதி தேவிகிட்ட சொன்னாராம். கஷ்டமான நிலையில் இருக்கிறோம், தன்னோட குழந்தைய கடவுள் தான் காப்பாற்றணும்னு ஆதங்கத்தோடு வந்த சூழ்நிலையிலும் ஒரு குழந்தை 2 நாள் பட்னின்னு செய்தி கேட்டதும் அவர் மனசை மேலுகளை செஞ்சிச்சு, தர்மம் செய்ய வச்சுது, அந்த தர்மம் தான் அவரோட குழந்தைய காப்பாத்திச்சு அப்படின்னு சிவன் சொன்னாராம். அதனால தான் தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.